ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ரொம்ப நல்லாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டு, அதுவும் இந்த 1 வீக்காக எல்லாமே தலைகீழாக மாறி போயிருக்கு. ப்ராப்பராக எதையுமே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது செஞ்சு கொடுக்கலாம் லஞ்சுக்கு, காத்தால டிஃபனுக்குன்னு சொல்லிட்டு எப்படியோ எந்திரிச்சு பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் எப்போதும் போல் சூப்பரான கோவக்காய் மசாலா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கோவக்காய் ஃப்ரை பண்ணால். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தேங்காய் துவையல் அரைச்சிருக்கேன். மிக்சி ரிப்பேர் ஆகிட்டு இப்போ தான் ரிப்பேர் ஆகிட்டு வந்தது சரி பண்ணி. ஸோ அதில் ஒரு துவையல், கமன்னு ரசம் வச்சுருக்கேன். பசங்க துவையல் சாதம் இல்லைன்னா ரசம் கோவக்கான்னு இது பண்ணிப்பாங்க. ராத்திரி இட்லி வார்த்தது அப்படியே மீந்து போச்சு. ஸோ இது இப்போ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை இட்லி உப்புமாவாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில். ஸோ இட்லி உப்புமா தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த இட்லி இருக்குது, ஒரு 5-6 இட்லி இருக்குது, 5 இட்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் வெதன்னு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இட்லிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடலாம். வெத இருக்கிற தண்ணியில் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் நம்ம இட்லியை போட்டுடலாம். இதில் இந்த தண்ணியில் இந்த இட்லியெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம டிப் பண்ணி விடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது போகிறோம். இப்போ இது பாருங்கள், இதை எடுத்து இப்படி கையால் இப்படி பண்ணிங்கன்னா சாஃப்டாகிடும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், உதுத்துக்கலாம். இதோ இப்படி நம்ம உதுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கையில் அந்த பிசுப்பே இருக்காது. பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றுக்கலாம். பாருங்கள், உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், அப்படியே தாளிக்க வேண்டியதான். இருங்க, பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருண்டாச்சு, நல்லா உதிர்ந்து வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கடாயில் கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு, வெங்காயம் அந்த பச்சை மிளகாலாம் தாளிச்சிட்டு இதை போட்டு பரட்டி எடுத்தோன்னா உப்புமா ரெடி. வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் நம்ம இஷ்டம் தான் போட்டுக்கிறது. இல்லை வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது அப்படியே பொரியட்டும். இப்போது நான் கொத்தமல்லியும் சேர்த்து அப்படியே வதக்குறேன். நல்லா கத்திக்கோங்க. வெங்காயம் வேணும்னா கூட விட்டுடலாம், நம்ம இஷ்டம்தான். இது வதங்கின உடனே, நல்லா வதங்கின உடனே உதுத்து வச்சுருக்கேன் அந்த இட்லிக்கு அந்த அப்படியே நல்லா உதிர்ந்துருக்குள்ளே அதை எடுத்து அதில் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த இட்லியை இதில் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா நம்ம இந்த கலரி விடலாம். சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மேலே பேப்பர் தூக்கிக்கோங்க, நம்ம விருப்பம்தான். சூப்பராக இருக்கும். இது மாதிரி காரா பூந்தி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இட்லிக்கு தான் தொட்டுக்க தேவைப்படும். இட்லி உப்புமாவுக்கு தொட்டுக்கவே வேண்டாம், அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஓகே, வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.